இவ்வளோண்டு கொடியை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேத்துடைய பசியை போக்குன்னு ஒரு கிழங்கு. இருந்து தேடி 8வது குழி தோண்டிட்டு இருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துருக்கோம் அங்கே சுற்றி, எங்கேயும் கிடைக்கல. கிடைக்கிற காலத்தில் எடுத்து கொடுங்க போது. இங்கே தமிழ்நாடு சைடு இந்த மாதிரி கிராமமாக மலை கிராமமாக காட்டுக்குள்ளாரெலாம் சுற்றுறதுல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வெரைட்டி தாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிழங்கு கிடைக்குது, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மண்ணை தோண்டுனா ஒரு கிழங்கு கிடைக்குது, அது வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த ஊரில், அது வேறு மாதிரி இருக்குது. வேறு பக்கம் போய் தேடுனா மலை கிராமத்தில் தேடுனா அது ஒரு கிழங்கு சொல்கிறாங்க, அது வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டி ஏகப்பட்டது கிடைக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் அதுலாம் போட்டு இமேஜ் வச்சு எல்லாம் பண்ணி பார்த்தா வைல்டு யாம்னு அவன் முடிச்சிட்றான், அவ்வளோதான். அவங்களுக்குலாம் அவ்வளோ கிழங்கு கிடைக்கிறது போல் இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொரு பக்கமும் தேடுனா கிழங்கு வித்தியாசமாக கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு கிழங்கு இப்போ பழசு வேறு கிழங்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் வேறு பக்கம் தேடினப்போ தேனுக்கு போனப்பெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடி இருக்குல்ல, இவ்வளோண்டு கொடியை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து நிறையா பேத்துடைய பசியை போக்குன்னு ஒரு கிழங்கு. ஒரு காலத்தில் பஞ்சம் நல்லா இருந்தப்போ பார்த்திங்கன்னா அரிசியே கிடைக்காது, வெறும் அரிசி மட்டும் கிடைக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு தான் தோண்டி சாப்பிட்ருக்காங்க இந்த கிராமத்துலலாம். 70s இருக்குமா பிரதர்? 80s 90s வரைக்குமே 80s 90sலாம் கூட இது நாங்களே சாப்பிட்டு தான் இது சாப்பிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. இது சாப்பிட்டு வளர்ந்தவங்களெல்லாம் இன்றைக்கும் பார்க்குறேன் 100 வயசு வரைக்குமே இருக்கிறாங்கன்னுலாம் சொல்கிறாங்க இவங்க. அது இல்லாமல் என்னென்னா இந்த கிழங்குலாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து ஏகப்பட்ட குழந்தைங்க பெற்றுக்குவாங்களாம். 6 குழந்தை 7 குழந்தைங்களாம் பெற்றுக்குவாங்களாம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரீசன் அப்படின்றாங்க. வெறும் இத்தினூண்டு கொடியை வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கொடி இவ்வளோண்டு இருக்குது, கிழங்கு ஆனால் 3.5 அடிக்கு பக்கம் தோண்டணும். ரொம்ப ட்ரையான மண். முந்திரி காடு இருக்குல்ல, முந்திரி காட்டு கீழே தான் இந்த கிழங்கு இருக்குது. கவலைக்கிழங்கு இது. ஆனால் நிறைய பேர் ஒவ்வொரு கிழங்குக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. தூட்டம்னு ஒரு கிழங்கை பற்றி போட்டோம், வேறு என்னென்னவோ கிழங்குங்க. நிறைய கிழங்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் இதை தோணுனா ஒரு கிழங்கு கிடைக்கணும், இன்னொரு 4 விதமான கிழங்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கவலைக்கிழங்கு. இந்த கொடியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப சின்ன கொடி இது. இதை வச்சு உள்ளுக்குள்ளார ஒரு சூப்பரான கிழங்கு இருக்குன்றாங்க. அந்த கிழங்கு வந்து நான் வந்து பிரதர்கிட்ட ஒரு 3 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த தடவை தான் வந்து இந்த தடவையுமே வேணாமே பிரதர்னாரு. உடனே கை கொடுத்துருவேன், ஒழுங்காக பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக தோன்றேன்னு சொல்லிட்டேன். இந்த கிழங்குமே உங்களுக்கு வேணும்னா அவர் எடுத்து தருவார். ஆனால் ஒரு வெஜிடபிள் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வாங்கிக்கிங்க. ஏன்னா இதை தோண்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணனை பிடிக்கிறதுக்குள்ளே போதுமோன்னு ஆயிடுச்சு, அவரை பிடிக்கிறதுக்குள்ளே போதுமோன்னு ஆயிடுச்சு. எல்லாம் பிஸி பர்சன்ஸ். என்னடா சும்மா இருக்க மாட்டீங்களாடா நிம்மதியாகவே அப்படின்னு சொல்லி வந்து இப்போ எடுத்து தரக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கிழங்கு தோண்டி எடுக்க போகிறோம், பார்க்கலாம். தோன்றாரு அந்த லீஃப் காட்டிங்க. இதாங்க அதோட லீஃபு பார்த்தீங்கப்பா. இந்த கொடி தானடா நேக்கா போடு, நான் தள்ளிக்கிறேன். மண் உத்தரமாக போடு. அதெல்லாம் இல்லை பிரதர், இது வந்து வேறு இதுதான் ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம் பெருமையாக போடுறா. அது நம்ம கிழங்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கிழங்கு குத்தக்கூடாது. அந்த கொடி கொடி தான் கிழங்கு கொடி கொடி இருக்கிறது வெள்ளை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 3 அடி வரைக்கும் தோண்டிட்டோம். ஆனால் இங்கே எங்களுக்கு அந்த கிழங்கு கிடைக்கல. ஸோ வேறு இடத்துல கிடைக்குதான்னு பார்க்கலாம். 3 வருஷமாக தேடிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கவலைக்கிழங்க காட்டாமல் விட மாட்டேன். தேடி போகலாம் வாங்க. இங்கே ஒரு கொடியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தோண்டி பார்க்கலாம் கிடைக்குதான்னு. குத்துப்படும் ஒன்றும் இல்லைடா. 2வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியருங்க. இந்த இடத்துலையும் கிழங்கு கிடைக்கல.
இலக்கு படுற காஞ்ச இலை உரி கிடாசாங்க. ஆனால் நாங்கள் விடுற மாதிரி இல்லை, சரியான கொடியை கண்டுபிடிச்சிட்டா போதுங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தோங்க, போயிட்டே இருக்குது. 8 குழி 7-8 குழி தோண்டிட்டோம். கவலைக்கிழங்கு கிடைக்கல. ஏன்னா சீசன் இந்த மாதிரி சீசன் இல்லையாமா. வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சீசன் தான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் வேறு குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க. இதிலே கிடைக்கதா பார்க்கலாம். ரொம்ப ரேரான கிழங்கு போல் இருக்குது. நிறையா கிடைக்குமாம்மா, சீசனுக்கு தான் கிடைக்குமா. மணி என்ன 2 ஆயிடுச்சு, போயிட்டே இருக்குது. பார்ப்போம். இந்த குடி வர்றா, இந்த குடி பச்சை குடி டைட் ஆகுதா? ஏய் இங்கே இதை போடுறா, இதை போடுறா. சரிங்க, காலையிலேருந்து தேடி 8வது குழி தோண்டிட்டு இருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம் அங்கேயும் சுற்றி. எங்கேயும் கிடைக்கல. குழி தோன்றது கிழங்குலன்ட்டு வருது, குழி தோன்றது கிழங்குலன்ட்டு வருது. இப்போ ஒரு சிரிக்கிறார்ல, அது வேதனையில் வந்த சிரிப்பு. எடுங்க, இதை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதுலையாவது கிடச்சிருமாம்மா, பார்க்கலாம். கிடச்சிதுன்னா கவலைக்காக எடுத்து காமிக்கிறாங்க. இதாங்க அங்கே முன்னில் கூடாது, அங்கே பெஸ்ட்டாக உட்காரு. பாருங்க பக்கத்தில் தான் அதெல்லாம் ஒன்றாவது. அம்மா கடவுளே, இது நேரம்டா. அது டிக்கெட்டாக சார். அது வா, ஏற்கனவே வெட்டினது அவங்க எது இல்லையா? உடையாமல் எடுக்க முடியாதா? உடையாமல் எடுக்கிறாங்க. தண்ணி ஊற்றுக்கலாமா? இல்லை இல்லை, தண்ணி ஊற்றினா எடுக்க முடியாது. மச்சான் இரா மச்சான், அப்படி வாசம் எங்கே போகுது? அது ஏற்கனவே வெட்ட வந்தது இல்லை. இரா மேலே கிடக்கு. போய் கீழே நல்லா பெருசாக போகுது. பா, இதுதான் கவலைக்கிழங்கு. நல்லா இருக்குது. அவ்வளோதான்டா, பார்க்கணும். போவோம், உள்ளே போவோம். இது வித்தியாசமான கிழங்கு தான். இது 50 வருமா? அது அருமையான வாசங்க. ஆஹா, மண் வாசம் தான். மேலே இது கட்டை விட்டு அருமையான கிழங்கு தான். இப்படின்னு அப்படியே உள்ளங்க மாதிரி உடையுது. நல்ல கிழங்கு, இதெல்லாம் விடாதீங்க. கிடைக்கிற காலத்தில் எடுத்து கொடுங்க பிரதர். ஆஹா, அருமையான கிழங்கு. குளுமை இதெல்லாம் நல்ல குளுமை. பச்சையாக சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடலாமா? தண்ணி எடுங்க. ஆமா, இது ஸ்டோரிங் ரொம்ப நாள் வைக்கலாம்ல பிரதர்? எத்தனை நாள் வைக்கலாம்? ஒரு வாரம் வரைக்கும் தாங்கம்மா. எடுத்து ஒரு 2 நாளைக்கு எதுவும் ஆகாதுல்ல? கொரியர்லாம் அனுப்புகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். இல்லை வளன்னு. ஆஹா, வெள்ளையன்னு ஆயிடுச்சு. இதுக்கா அடடா, பிசு தன்மை அதிகமாக இருக்குது. ஆமாம் காக்கா, எப்படி பார்த்தா இங்கே நல்லா வளவளப்பு தன்மை. கண்டிப்பாக எலும்புக்கு நல்லதாக தான் இருக்குங்க. இந்த கிழங்கு எது கூகுள் எது பண்ணாலுமே கிடைக்கலங்க. இது வந்து கூகுள் பண்ணாலோ அந்த இலையை போட்டு பண்ணாலோ எதுலேயுமே கிடைக்கல. இது வந்து ஒரு ப்ரெஷியஸான விஷயம் தான். காக்கா நீங்கள் தான் சாப்பிடணும். ஏன்னா எங்களோட எலி நீங்கள் தான். குருத்து மாதிரி இருக்குது. டோட்டலி வித்தியாசம் இது. குருத்து மாதிரி இருக்குது. ஆனால் கரைஞ்சிருது உடனே. வாயில் போட்டோமே கரையுது. கரையுது. ஆஹா, அருமையாக இருக்குது. வாயில் போட்டதுமே கரையுதுப்பா. அப்படியே சாப்பிடலாமா பிரதர்? இதுதான் கவலைக்கிழங்கு. எத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்த கவலைக்கிழங்கு இன்னைக்கு தான் கிடச்சிருக்குது. வளன்னு இருக்குது. ஆஹா, எஸ் மச்சான், அந்த கிழங்குல அப்படியே போயிட்டுறா, உடைக்காமல் போட மச்சான். நீ என்ன வேணா மண் அடிக்கிறேன். இங்கே அப்புறம் அடுத்து எடுக்க வேண்டியது. மண் எடுக்கிட்டா வந்து நீ குத்தி விடு. ஐயோ முடிஞ்சிச்சு, மேட்ரு முடிஞ்சிச்சு. லைட்டாக நம்மளால வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு. ஆனால் இதை ஒரு காலத்தில் சனகம் வந்து இதுதான் நோண்டி, அந்த காலத்தில் இதை தான் நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உணவாக சாப்பிட்டாங்க. உணவே தான். ஆமாம். ஏய் மச்சான், இன்னும் போடா, போக பெருசாக போயிடா. இப்போ என்னம்மா செய்கிறோம்? இங்கே நோண்டுங்க மச்சான். இந்த இடத்துல வந்துடுவீங்களா? எந்த இடத்துல நின்னாலும் இல்லை, அது கஷ்டம் தானே.
நேரத்தை சுற்றி தாங்க. தூரம் கஷ்டப்பட்டு வெட்டி கடைசியாக போகிறேன். லைட்டாக பட்டால் போதும். ஈரோல பட்டம் போட்டுக்கிறதில்ல. மண்ணு தட்டார்ல, மண்ணு எடுத்து மண்ணு தட்டி காட்டுங்க. அப்படி மண்ணு வயிற்றுக்கு அப்படியே போட்டுக்கோம். இதுரா வெளியே இருக்கிறா. ஒரு தூளை கூட விடாதீங்கண்ணா. சாப்பிடுங்கண்ணா எடுத்த முறையா. அப்படி சொல்லுங்க. அண்ணா மண் எடுத்துங்க, அதை வயிற்று தான் கொடுத்துக்க போகுது. சரிங்க, போதுமான அளவு எடுத்தாச்சு. மறுபடியும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன், போதும்ட்டேன். நீங்கள் போகலாம், அம்மா கிளம்பலாம். போகலாம். நீங்கள் இருந்து பேசுகிற நேரம் நான் இதில் கொஞ்சம் எடுத்து பார்ப்பேன். ஒரு விடமாட்டேன்றாரு, எடுத்துகிட்டு போங்கன்றாரு. இது கொஞ்சம் மழை காலமாக இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுந்தர ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண சுந்தர. டைம் என்ன? முடிஞ்சளவு எடுத்துகிட்டு அமைச்சு நம்பாத. அது போகிற வரையும் போட்டு மச்சான். இன்னும் கொஞ்சம் நோண்டி எடுத்துட்டு மச்சான். அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுப்போம். அது போட்டுக்குவோம். ஒவ்வொரு தான் உங்களுக்கு உடஞ்சிருச்சு ஆல்ரெடி. போதும் விடுங்க. எடுத்துட்டேங்க. இவ்வளோ தான் கிடச்சிது. இன்னும் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் நான் போதும்ட்டேன், ஏன்னா ரொம்ப சிரமமாயிடுச்சு. இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ போஸ்ட் பண்ணுறேன். அவர் நம்பருமே நான் கீழே தரேன். இது யாராவது வாங்கி வைங்க, வாங்கி சாப்பிட்டும் பாருங்கள். அவரோட நம்பர் நான் கீழே தரேன். ரொம்ப நன்றிங்க.